பாரு, என்னது டெட் பாடி மாதிரி இருக்கு? உனக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. அப்பா பேரு? மாணிக்கம். என்ன பண்றாரு? துணி கடை வச்சிருக்காரு. இவங்க அப்பன் கடையில எல்லா துணியும் வித்து போச்சு போல் இருக்கு. காரணம் நல்லா இருக்கு. என்ன மெட்டீரியல் இது? ஏன் சார், ரவி சார் இன்னும் வரல? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு ஃபைல் கேட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஏன் புள்ள இவ்வளவு நேரமா ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்திருந்த? தெரிஞ்சா வந்திருப்பனே. என்ன சொல்றீங்க? சிரமம் இல்லாம எடுத்து கொடுத்திருப்பனேன்னு சொல்ல வந்தேன். அது எங்க கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? அட நீட்டுன்றேன். தூசி ரெக்கார்ட் ரூம்ல இருந்த பாரு, அதான். சரி சரி, இந்த ஃபைல் அவர் டேபிள்ல வச்சுட்டு போறேன், வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஏன் எங்க டேபிள்ல வச்சா இருக்காதா? ரெக்க வெட்டி பறந்துருமா? நீ வச்சுட்டு போ, நான் கொடுத்துக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் இருக்கா. ஆனா கழுத கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேன்றா, அதான் ஒரு குறை. இவன் என்ன ஃபைல கேட்டான்? அட தூ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பயப்படாம சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. என்னம்மா ஒண்ணும் நடக்கல? இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல வச்சு பலாத்காரம் பண்ணல? பலாத்காரமா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நீ பார்க்கல கூச்சல் போடல? ஓ, அத சொல்றீங்களா? போட்டேன். என்னம்மா அது குழப்பமா இருக்கு, கொஞ்சம் விவரமா சொல்லு. நாங்கெல்லாம் இந்த முரளிகான சபாவை சேர்ந்தவங்க சார். புதுசா ஒரு நாடகம் போடும், பார்க்ல ஒதுக்குப்புறமா உட்காந்து ஒத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள புந்து இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். என்னது, நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். அறிவு வெட்டவன்களே, வாயை திறந்து ஐயா மார்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டாங்க? மொத்த இங்க கூட்டி வந்துட்டாங்களே. ஏன் மிஸ்டர் ரவி, ஒரு கேஸ புக் பண்றதுக்கு முந்தி என்ன ஏதுன்னு கூடவா விசாரணை பண்ண மாட்டீங்க? காலங்காத்தால பெருசா கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒத்திகை பார்க்கற நாடகக்காரங்க. ஐயோ, கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? ரேப்ஸ் எல்லாம் பார்க்கல வச்சா ஒத்திகை பார்ப்பாங்க, வேற இடம் கிடைக்கல. போங்க. எப்படி நம்ம செட்டப்? செட்டப்பா என்னையா சொல்ற? இந்த ரெண்டு எஸ்ஐ பசங்களும் விரட்டி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு அந்த பக்கம் தான் ரோந்து வருவானுங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். நினைச்ச மாதிரி வசமா மாட்டிக்கிட்டானு. என்னையா அதெல்லாம்? பின்ன என்ன? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா? யாரு அது? போன மாசம் ஒரு நாள் பிராத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டோமே. அட, அந்த பொண்ணாத? அடையாளமே தெரியலையா? நீர் இருட்டுல பார்த்தது. பாருங்க சார் அநியாயத்தை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அது விபச்சார விடுதிதான், உங்களுக்கு பக்காவா தெரியுமா? நீங்களே பாருங்க. இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா? பண்ணமே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொன்னா உங்க ஸ்டேஷன் ஆளுங்களே அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. வாட்? நீங்க புதுசா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான்.
என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கபகபான்னு இறக்க. பகல் ஆச்சுன்னா உனக்கு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. யாரம்மா நீ? ஏன் அழுகுற? ஏய், ஏய், ஏய். என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமா அது? பாருமா, காலங்காத்தால் திடுதிப்புன்னு வந்து காப்பாத்துனா எப்படி? நீ யாரு? எங்க இருந்து வர்ற? உன்னை யாரு அனுப்பிச்சு வச்சது? చెప్పేది అన్నయ్య எப்படியாவது செப்பு. உள்ளவா, உட்காந்து பேசுவோம். கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. தைரியமாவா? நம்ம வீடுதான். தண்ணி சாப்பிடுறியா? దేవుడా ఆ పழக்கம் నాకు లేదు. அடி செருப்பால. நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன்? குழா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டேன். ఇక్కడ కొళాయిలెல்லாம் தண்ணி వస్తుందా? தங்கி பாரு. ரீட்டா, பாப்பாவுக்கு ஒரு லோட்டா ஐஸ் வாட்டர் கொண்டா. ஏய், இப்ப சொல்லு, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? నేను ఆంధ్రా నుంచి వచ్చాను. అక్కడ ఒక ఆయన பார்த்து నువ్వు శ్రీదేవి అలాగా ఉన్నారని చెప్పి ఇక్కడ కూర్చోంటా. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறேன் நான் சொன்னா மூதேவி. ஸ்ரீதேவி எல்லாம் உன் முன்னால நிக்க முடியுமா? நிஜமாண்டி? ஆமாண்டி. உன் கண் என்ன, உன் மூக்கு என்ன, உன் வாய் என்ன, அது என்ன, இது என்ன? யாருக்கு இருக்கு இந்த பியூட்டி? இல்ல நான் கேட்கிறேன். ஏன் வலிது? சரி, மேல விஷயத்தை சொல்லு. அந்த ஆளை நீங்க கூட்டியாந்து ஒரு 2 நாள் ஹோட்டல்ல வச்சு நினைச்சேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க வேண்டியதானே? அட்ரஸ் நாங்க தெரியல. இந்த வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க முடியும். டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போனா நேரா இங்க கொண்டாந்து விட்டுறான். ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஆளு என்ன மோசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு చెప్పారు. అన్నయ్య உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு. నువ్వు కూడా என்ன மோசம் பண்ணாத அண்ணய்யா. ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க காலடி வச்சிட்டல்ல, கவலைய விடு. ஆனா ஒண்ணு, இந்த அண்ணையா கண்ணையா எல்லாம் கூப்பிடப்படாது. மச்சான்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு, இல்ல உன் பாஷையில மாமோயின்னு கூப்பிடு. மாமோய் எப்படி எப்படி? இன்னொரு வெக்கப்படுறியா? இந்த வீட்டுல பொம்பளைங்க வெக்கப்படுறத நான் பார்த்ததே இல்ல. நீயும் கடைசியா ஒரு தடவை வெக்கப்பட்டுரு. பையா ஐயா. இது எவரி நீ கொடுக்கா? தேல் கொடுக்கு. இங்க வேலை செய்யற குறவாடு. ஏய், பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம் செட்டப் பண்ணு. இத பாருமா, நீ மேல போய் நல்லா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் சாயந்தரம் வந்து பாப்பேன். நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான். ஏய், உடனே கீழே வந்துடணும். இல்ல இது என்ன சீட்டு? பாத்து போமா. வணக்கா. அப்பா, நல்லாத்தான் இருக்கா. வயிறு கொஞ்சம் உபன மாதிரி இல்ல? முழுகாம இருக்கியா? சும்மா டபாய்க்காத. எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வயிறு எப்படி இருக்கு? தண்ணி கேஸா இருக்கும். என்னங்க நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அவகிட்ட போய் கலாட்டா பண்ணிட்டு போங்க போங்க, போய் வேலை பாருங்க. பயந்துட்டியா? இங்க இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். அதான் பயம். உன்னை பூ போல பாத்துக்கிறேன். சுத்தமா எடுத்துட்டேனே. அக்கா, இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கே. என்ன எல்லாம் கூட்டி ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேரா? நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு சொன்னல. இரு, குளிச்சிட்டு வரேன்.
என்னையா உன்னதான் என்னடா கொஞ்சம் வாயேன். எதுக்கு வேற எதுக்கு? முகம் தேய்ச்சி விடத்தான். சுத்த எருமாட்டு சொன்னோம் ஏக்கா எனக்கு வெக்கமா இருக்குது அடி சேர்ப்பா. வானா வருவியா? ரொம்பதான் பிகு பண்ணிக்கிட்டு. வாடிங்க. சரியான மஜாரி போல் இருக்கு ஏக்கா வாடே. ஏட்டையா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானையா? ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளியோ. அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகவெட்டு, கின்னுன்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையிறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கு. ஏயா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலியா சொல்லிட்டு இருக்கேன்? ஆ? பையா பையனா? ப்பு. ஆனாலும் ரொம்ப டபாச்சு. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடம் தான் என்ன சார்? குழப்பம் நடந்தா சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துடுறேன். மன்மதலீலையை வென்றார். என்ன ஏட்டையா? பாவம் புதுசு, ரொம்ப மிரட்டிடாதீங்க, பயந்துர போகுது. அட நீ ஒண்ணு, என் சர்வீஸ் தெரியாம பேசுறிய புள்ள, நான் பாத்துக்கிறேன். லா 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 லா. என்ன மூன்றாம் பிறையில சீதேவி நிக்கிற மாதிரி ஒதுங்கியே நிக்கிற? நீ பெரிய கமலதாசன் சொன்ன உன்ன பக்கத்துல வந்து குந்தோ நார்மயிரா. நீ நிறைய சினிமா பாப்பியா? 3ஆம் பிறை 3 தரம் பார்த்தேன். உனக்கு என்ன 3 பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தள தளன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே, உனக்கு எந்த ஊரு? பங்கனப்பள்ளி. அதான பார்த்தேன். பேரு மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல. நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது. பலத்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறியே, உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. என்ன இதுக்கு அப்பா பெத்த பேரு பரம்பரை. சரி, இமாம் பெரிய பேரை வச்சுக்க நீ என்னையா வேலை பாக்குறேன்? இதான் ஏட்டு. கேட்டா? கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரேன். இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னையா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரிங்க உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழதிகாரியாவது. இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவும் தெரியல. நாங்க கேச பிடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்லை தாங்காம தானே அப்பப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாளு, உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயா அப்பா, இது என்ன இந்த ஆட்டம் ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து தானே இருக்கிறேன். அட இங்க உட்காருண்ணா. இங்கயா? பின்ன என்ன, நீ உட்கார்றதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியன் தானே, உட்காரு. சீக்கிரம். சங்கு பிடிக்கிற இந்த வெயிட்டிய தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏண்டி? என்னடா? என்ன டாவா? ஒரு பிரியன் தான். நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ.
நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மஞ்சள் என்னையா, நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல. ட்ரை வாஷா? திரும்ப பின்னால. உனக்கு எந்த ஊரியா? இப்ப போய் எந்த ஊரு ஏன் ஊருன்னு அடேங்கப்பா, எவ்வளவு கொக்கி! இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. அப்பா, உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு? இங்க வந்திருக்கிறது நான் தான். அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது, அப்புறம் வேலைக்கே உல வச்சு ஜாகிரதை. ஏயா, நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா? ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி, அதுல முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார். வெக்கமால என்ன அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? ஐயோ, எப்படி என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டைய நான் பார்த்ததே இல்ல. வைரம் பாஞ்ச கட்டேன்னு நான் சொல்லல. இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போலுக்கு, குரலே மாறி போச்சு. அதெல்லாம் ஏயாக்கின்ற. ஆமா, இது எப்படி கணக்கிலேயே வச்சுக்கிட்டோமா? எதுல வேணாலும் வை, சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும். புடிச்சு விடையா மூதேவி, தள்ளுதில்ல பார்த்து. அண்ணே, என்னடா புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான்? இங்க வேற எதுக்கு வருவானுங்க? அது சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானே வந்து உங்களை கண்டுக்கலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கு வரல. அவசரம். உன் பேர் என்ன? வெளியே யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க, ஐயா புதுசு, அதான் என்னையே கேட்டுவிட்டீங்க. ராஜபாட் ரவிசங்கர் தான் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நீதான் அது? நானேதான், அசல் ஒரிஜினல். போலிகளை கேட்டு ஏமாறாதீர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன், வெளியில விடுறது இல்ல. அதோ பின்னாடி நிக்கிதே, அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம். நீதான் நட்டு வாங்குமா? குறும்பு குறும்பு. ஆமா, ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஓ, ஏட்டையா சிவாரசா வந்தது தரத்திட்டேன். அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு கட்டுடும். ஓஹோ. ஆமா, இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க? அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க. அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது. வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் 2 ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாருங்க, நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏட்டையா சொல்லி இருக்கணுமே. சொன்னாரு. அப்போ இந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்க? பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நம்பி வந்துட்டாளுவ, வெளியே விட்டுற முடியுமா? துட்டு வாங்குறல்ல? என்ன துட்டு? பொல்லாத துட்டு. எத்தனை பேரை தன்னை கட்ட வேண்டியிருக்கு. பாரு, ராஜபாட் ரவிசங்கர், இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாது போல இருக்கு. இந்த கேள்வியை கேட்கறவன் எல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா, இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா. நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. 5 மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன்டா.